முயற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். சேலத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர். அவருடைய மனைவி, அவருக்கு சிவசுப்பிரமணியன் என்கிற மகன் உண்டு. என்னமோ தெரியவில்லை, சிவசுப்பிரமணியனுக்கு ஒரு முறை ரோட்டிலே விபத்து ஏற்பட்டு பிழைப்பாரா மாட்டாரா என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே சேலத்திலே இருந்த ஒரு ஆஸ்பத்திரியிலே நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மனைவி சாரதா அவர்களும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து முதல் உதவிக்காக அங்கே அட்மிட் செய்கிறார்கள். அங்கே முதல் உதவி அளிக்கப்படுகிறது. இருந்தாலும் அவர்கள் சென்னையிலே அந்த தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸிலே வந்து எக்மோரிலே இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்க்கிறார்கள். நிறைய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் பல முனை முயற்சி எடுக்கிறார்கள். இருந்தாலும் அவரை சரியாக அதை பராமரிக்க முடியாமல் இருக்கிற பொழுது கடைசியிலே அவருடைய ஒரு பகுதி, அதாவது அவருக்கு சரியான சிறுநீர் கழிக்க முடியாமல் பெரிய தொந்தரவு ஏற்படுகிறது. என்ன செய்வதே என்று தெரியாமல் அந்த குடும்பத்தினர் முழித்து கொண்டிருக்கிறார்கள். சாரதா மாமிக்கோ நம் பையனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்கிற வருத்தம். அது மட்டுமன்றி தன்னுடைய சொந்த ஊரிலே இருந்த ஒரு வீட்டை கூட விட்டுவிட்டு தன்னுடைய மகனுடைய சிகிச்சைக்காக பல முனை சிகிச்சையிலே ஈடுபடுகிறார்கள். இருந்தாலும் சரியாகவில்லை என்று நினைப்பு வருகிற பொழுது காஞ்சிபுரத்திலிருந்து பிரதோஷம் வெங்கட்ராம மாமாவும் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மாமனாருமாக சேர்ந்து மகா பெரிவாடத்திலே போய் இந்த தகவலை தெரிவிக்கிறார்கள். இது போல என்னுடைய மருமகனுக்கு, அவனுடைய அந்த பையனுக்கு இது மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு சரி செய்ய முடியாமல், சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவாதான் அனுகிரகிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே பெரியவா என்ன தோன்றியதோ சரியாக ஆகிவிடும், கவலைப்படாது என்று சொல்ல அவர்களை மறுபடியும் வேலூரிலே இருக்கிற கிறித்தவ மிஷன் மருத்துவமனையிலே கொண்டு சேர்க்கிறார்கள். அங்கே டாக்டர் பட் என்கிறவர் அவர் பரிசோதனை செய்கிறார். எல்லா விதமான ஸ்கேன் சிகிச்சை எல்லாம் செய்கிற பொழுது அது ஏதோ ஒரு பகுதி நன்றாக இருப்பது போல தோன்றி அவர் பெரிய சிகிச்சையை மேற்கொள்கிறார். பிறகு அந்த சிகிச்சை வெற்றிகரமாகி சிவசுப்பிரமணியன் பிழைத்து கொண்டு மறுபடியும் இல்லத்திற்கு வந்ததாக ஒரு செய்தி உண்டு. மகாபெரிவாவுடைய அருள் கடாட்சத்தால் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீர்கள், பையன் பிழைத்து கொள்வான் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மகாபெரிவா கொடுத்ததனுடைய விளைவு டாக்டர் பட் என்பவர் மூலமாக மகாபெரிவா அவர் மனதிலே எழுந்து அது ஒரு மிகப்பெரிய சிகிச்சையை செய்து அவர் சிவசுப்பிரமணியன் காப்பாற்றப்பட்டார் என்கிற செய்தியை கேட்கிற பொழுது மகாபெரிவா மனசு வைத்தால், அவருடைய அருள் இருந்தால், அவருடைய அருள் கடாட்சம் இருந்தால் நம்மால் இந்த உலகத்தில் எந்த சாதனையும் செய்ய முடியும். இது யாரும் நிகழ்த்த முடியாத சாதனைகளை எல்லாம், அறிவியலால் நிகழ்த்த செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் நம்மால் செய்ய முடியும் என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய காஞ்சி மகானை, உமாச்சி தாத்தா, மகாபெரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற பெரியவாளை நாம் சரணாகதியோடு விழுந்து வணங்கினால், பெரியவா என்னை காப்பாற்று, நீதான் எனக்கு எல்லாம் என்று சொன்னால் நான் இருக்கேன் என்கிற வாசகம் எல்லா படத்திலேயும் இருக்கும். அதுபோல பெரியவா நான் இருக்கேன், கவலைப்படாதீர்கள் என்கிற நம்பிக்கை தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை நாயகனாக, உலக நாயகனாக பெரியவா இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம்.
ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.